Hello guys, welcome to Medical Miracle channel. என் பேர் மனோஜ். நான் 5th year MBBS ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்கேன். உங்களில் யாருக்காச்சும் ரஷ்யாவில் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் விசாரிக்கலாம். நீட் எக்ஸாமுக்காக பயாலஜி டீச் பண்ணிருக்கேன். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சில கேட்டகரிஸ் பற்றி பார்த்தோம். இப்போ கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரிஸ் பற்றி பார்ப்போம். கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள ரிலேட்டட் ஆர்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது சேம் கேரக்டர்ஸ் உடைய லிவிங் ஆர்கானிசம்லாம் இந்த கிளாஸ்குள்ளார வச்சுருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக மேமிலா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துப்போம். இந்த கிளாஸ்குள்ளார 2 ஆர்டர் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்துட்டு பிரிமட்டா அப்படிங்கிற ஆர்டர் கம்ப்ரைசிங் மங்கி, கொரிலா, கிபான்ஸ். ரெண்டாவது வந்துட்டு கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டர். இதுக்குள்ளார டைகர், கேட், டாக்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மங்கி, கொரிலா இதுவும் பாலூட்டிகள் தான். கார்னிவோரா அதாவது கேட், டாக் இதுவும் பாலூட்டிகள் தான். ரெண்டும் பார்க்க வேற வேற இருந்தாலும் ரெண்டுங்களும் பாலூட்டிகள் தான். ஸோ இதை வந்துட்டு மேமிலா அப்படிங்கிற கிளாஸ்குள்ளார வச்சுருக்காங்க. மேமிலா மீன்ஸ் பாலூட்டிகள் எல்லாமே மேமிலா தான். இந்த மேமிலாக்குள்ளார தான் எல்லா பாலூட்டிகளும் இன்க்ளூட் ஆகிருக்கும். மில்க் ஃபீட் பண்ணுற எல்லா ஆர்கானிசமும் இந்த மேமிலா அப்படிங்கிற கிளாஸ்குள்ளார தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹியூமன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹியூமன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஹியூமன்ஸும் பாலூட்டிகள் தான். ஃபைலம் ஆர் டிவிஷன் பற்றி பார்ப்போம். அதாவது அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ். ஆல்ரெடி டாக்ஸானமிக் ஹெரார்கி பற்றி பார்த்தோம். இதில் பாருங்கள், கிங்டம்க்கு கீழே தான் ஃபைலம் ஆர் டிவிஷன் இருக்குது. கிளாஸ்க்கு மேலே தான் ஃபைலம் ஆர் டிவிஷன் இருக்குது. அனிமல்ஸை இந்த மாதிரி கேட்டகரைஸாக பிரிக்கும்போது கிங்டம்க்கு கீழே ஃபைலம்னு எழுதணும். பிளான்ட்ஸை இந்த மாதிரி கேட்டகரைஸாக பிரிக்கும்போது கிங்டம் கீழே டிவிஷன்னு எழுதணும். அதனால தான் ஃபைலம் ஆர் டிவிஷன்னு இருக்குது இதில். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலம் எடுத்துப்போம். ஃபைலம்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் பார்க்கலாம். கோர்டேட்டா. கோர்டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபைலம். presence of notochords and dorsal halo neural system. இப்போ பாருங்க, கோர்டேட்டாங்கிறது ஒரு ஃபைலம். இந்த கோர்டேட்டாக்குள்ள முதுகெலும்பு உடைய எல்லா ஆர்கானிசமும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லைக் ஹியூமன், கொரிலா, கேட், டாக், டைகர். இப்போ பாருங்க, ஹியூமனுக்கு டைகருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ரெண்டுக்கும் முதுகெலும்பு இருக்கு. ஸோ அதை ஒரு கான்செப்டாக வச்சு கோர்டேட்டான்னு ஒரு ஃபைலமை உருவாக்கி அதுக்குள்ளார முதுகெலும்புடைய எல்லா ஆர்கானிசமும் இன்க்ளூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிங்டம் பற்றி பார்ப்போம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். கிங்டம்மை 2ஆக பிரிச்சிருக்கிறது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃப்ரம் ஸ்பீஷியஸ் டு கிங்டம் தி நம்பர் ஆஃப் காமன் கேரக்டர்ஸ் கோஸ் ஆன் டிக்ரீசஸ். அதாவது ஸ்பீஷியஸில் இருந்து மேலே ஏற ஏற காமன் கேரக்டர்ஸ் கம்மியாயிட்டே வருது. கிங்டம்மை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு பிளான்ட்ஸ் இதுக்குள்ளார தான் எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்ஸும் இருக்குது. ரெண்டாவது அனிமல், இதுக்குள்ளார தான் எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸும் இருக்குது. ஸோ அனிமல்ஸில் தான் ஹியூமனும் இன்க்ளூட் ஆகும். பிகாஸ் குரங்குலேருந்து தானே மனிதர்கள் உருவானாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 2 கிங்டம் சிஸ்டம். அதாவது மொத்தமே 2 கிங்டம் தான். ஒன்று அனிமல், இன்னொன்று பிளான்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணது லீனஸ். 3 கிங்டம் சிஸ்டம் வாஸ் கிவன் பை ஹேக்கல். இவர் வந்துட்டு இந்த அனிமல் பிளான்ட்ஸ் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டானா சிங்கிள் செல் ஆர்கானிசம்னா இதுக்குள்ளார இன்க்ளூட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு புரோட்டோசோ. நெக்ஸ்ட்டு 4 கிங்டம் சிஸ்டம் வாஸ் கிவன் பை கூப்லண்ட். இவர் வந்துட்டு இந்த 3 இல்லாமல் இன்னொரு கிங்டம் இருக்குது, அதுக்கு பேர் மொனிரா அப்படின்னு ஒரு கிங்டமை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அது வந்துட்டு சிங்கிள் செல் ஆர்கானிசம் வித் நோ நியூக்ளியர் மெம்பரேன். எக்ஸாம்பிளுக்கு பாக்டீரியா. 5 கிங்டம் சிஸ்டம் வாஸ் கிவன் பை விட்டாக்கர். இவர் இந்த 4 விஷயம் இல்லாமல் இன்னொரு கிங்டமை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அது என்ன கிங்டம்னா ஃபங்கை. இந்த ஃபங்கைக்குள்ளார இட் ஹேஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் யூக்ரியாட்டிக் செல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த காளான் மாதிரி இருக்குல்ல, இது எல்லா டைப்ஸுமே
இந்த ஃபங்கை அப்படிங்கிற கிங்டம்குள்ளார தான் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் லீனஸ் வந்துட்டு 2 கிங்டம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். தென் லேட்டர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிங்டமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. யார் எந்த கிங்டமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதில் இருக்க எல்லா கேட்டகரிஸும் பார்த்தாச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் பீயிங் எடுத்துப்போம். ஹியூமன் பீயிங்கோட சயின்டிஃபிக் நேம் ஹோமோ செப்பியன்ஸ். இதில் ஹோமோங்கிறது ஜீனஸ் ஜெனரிக் நேம், செப்பியன்ஸுங்கிறது ஸ்பீசியஸ் ஸ்பெசிஃபிக் நேம். ஹியூமன் பீயிங்கோட ஃபேமிலி நேம் பார்த்தா ஹோமினிட்ஸ், ஆர்டர் பிரைமேட்ஸ், கிளாஸ் மேமல், ஃபைலம் கார்டேட், கிங்டம் அனிமல். இந்த மாதிரி எல்லா லிவிங் ஆர்கானிசமும் கிளாஸிஃபை பண்ணி கேட்டகரிஸாக பிரித்து வைக்கிறதுனால படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு நம்ம டாக்ஸானாமிக்கல் எய்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் நோட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். டாக்ஸானாமிக் எய்ட்ஸ் அப்படின்னா டெக்னிக் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அப்படி ஸ்டோர் பண்ணால் அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக. டாக்ஸானாமிக் ஸ்டடீஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்பீஷியஸ். இந்த மாதிரி படிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பீஷியஸ் பற்றி படிக்கிறது, பிளான்ட்ஸ் பற்றி படிக்கிறது எல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சரில், ஃபாரஸ்ட்ரியில், இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறையா வேலை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Next, so collections of sample helps in extensive research for the identification of various taxonomic hierarchy. So collections of sample எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா various organism ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. How we store this sample, எப்படி இந்த சாம்பிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா நிறையா வழி இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெர்பேரியம் பற்றி பார்ப்போம். இட் இஸ் அ storehouse of collected plant specimens that are dried, pressed and preserved on sheet. ஹெர்பேரியம்னா ஒரு ஸ்டோர் ஹவுஸ், பிளான்ட் ஸ்பெசிமன்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட லீஃப் எடுத்து அதை ட்ரை பண்ணி ஹெர்பேரியம் ஷீட்டில் ப்ரெஸ் பண்ணி ப்ரிசர்வ் பாதுகாப்பாக பண்ணி வச்சுருப்பாங்க. This sheet are arranged according to, இந்த ஷீட்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா according to universally accepted system of classification. The herbarium sheet also carry a label providing information. இந்த herbarium ஷீட்டில் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பிளான்ட்டை எப்போ கலெக்ட் பண்ணாங்க, எங்கே கலெக்ட் பண்ணாங்க, அந்த பிளான்ட்டோட இங்கிலீஷ் நேம், லோக்கல் நேம், பாட்டனிக்கல் நேம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். யார் கலெக்ட் பண்ணது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாட்டனிக்கல் கார்டன் பற்றி பார்ப்போம். இன் கார்டனில் பிளான்ட்ஸை வளர்ப்பாங்க. எதுக்குன்னா ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக, அதாவது அந்த பிளான்ட்டை நம்ம பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஈச் பிளான்ட்ஸ் இஸ் லேபிள்டு, ஒவ்வொரு பிளான்ட்லேயும் லேபிள் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. அதோட சயின்டிஃபிக் நேமோ இல்லை பாட்டனிக்கல் நேமோ லேபிள் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாட்டனிக்கல் கார்டன் ஹவுராவில் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு நேஷ்னல் பாட்டனிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசியம் பற்றி பார்ப்போம். ஸ்கூல் படிக்கிற டைமில் மியூசியம் கூட்டு போய் காட்டுவாங்க. எங்களுக்கு காட்டினதில் உங்களுக்கும் வாய்ப்பு இல்லை, படத்தில் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மியூசியம்குள்ளார நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸும் இருக்கும், அனிமல்ஸும் இருக்கும். வேடிக்கை பார்க்குறதுக்கு இல்லை, படிக்கிறதுக்காக. சில அனிமல்ஸை கண்டெய்னரில், ஜாரில் சொல்யூஷன் ஊற்றி அதுக்குள்ளார வச்சுருப்பாங்க. சில அனிமல்ஸை ட்ரையாகவே வச்சுருப்பாங்க. மானாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், செவுத்தில் மாட்டி விட்டுருப்பாங்க. இன்செக்ட்லாம் இன்செக்ட் பாக்ஸ்குள்ளார வச்சுருப்பாங்க. அண்ட் மியூசியமில் கண்டிப்பாக எலும்புக்கூடு இருக்கும். நிறையா இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம், டைனோசரோட எலும்புக்கூடு. இதெல்லாம் எதுக்காகனா அதெல்லாம் பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஜூவாலஜிக்கல் பார்க் பற்றி பார்ப்போம். ஜூவில் வைல்டு அனிமல்ஸ்லாம் பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா அதோட ஃபுட் ஹேபிட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீ பற்றி பார்ப்போம். இட் இஸ் யூஸ்டு ஃபார்
identification of plants and animals based on the similarities and dissimilarities. Keys are based on the contrasting characters generally in a pair called couplet. இதில் பாருங்க, it represents choice between two opposite options. கீ அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ரெண்டு ஆர்கானிசம்க்கு நடுவில் உள்ள சேம் கேரக்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம சில MCQs பார்ப்போம். The term new systematics was introduced by, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். Systematics introduce பண்ணது ஹக்ஸ்லி. இவங்களோட ஃபுல் நேம் ஜூலியன் ஹக்ஸ்லி. Next, the group of organisms that closely resemble each other and freely interbreed in nature. அதாவது group of organism ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸ்லி ரிலேட்டடாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீஷியஸ் லெவலில் தான். பிகாஸ் ஸ்பீஷியஸ்க்கும் மேலே போக போக க்ளோஸ்லி ரிலேட்டட் கேரக்டர்ஸ் கம்மியாகிட்டே வருது. ஸோ ஸ்பீஷியஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தி சயின்டிஃபிக் நேம் ஆஃப் பிளான்ட் பிகைன் வித் பப்ளிகேஷன் ஆஃப் லீனஸ் பிளான்ஸுக்குன்னு புக்கு விட்டுருக்காரு. அதுக்கு நேம் ஸ்பீஷியஸ் பிளான்டாரம். இதுவே அனிமல்ஸுக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா சிஸ்டமாக நேச்சுராவை செலக்ட் பண்ணியிருக்கணும். பட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்பீஷியஸ் பிளான்டாரம். த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் கண்டிப்பாக ஸ்பீஷியஸ் தான். ஸ்பீஷியஸ் தான் பேசிக் யூனிட். பிகாஸ் அதுக்கு கீழே எந்த லோ லெவல் கேட்டகரிஸும் இல்லை. ஸ்பீஷியஸ்லேருந்து தான் எல்லா கிளாசிஃபிகேஷன், அதுக்கு மேலே தான் எல்லா கிளாசிஃபிகேஷனும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஸ்பீஷியஸ் தான் பேசிக் யூனிட் of classification.